நடிகர் சூர்யா சரிகமபா அபிஷேகா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கிராண்ட் ஃபினாலேயில் அபிஷேகா அவர்களோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸால் அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சிங்கருக்குமே கிட்டத்தட்ட 2 ரவுண்ட் நடத்தப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு சிங்கரும் 2 பாடல்கள் பாடணும். அப்படி இருக்கும்போது அபிஷேகா அவர்கள் தன்னோட முதல் பர்ஃபார்மன்ஸே கருப்பு படத்திலிருந்து கருப்பா கூடவா அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு பாடல் சமீபத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. மேலும் இந்த பாடல் பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஏன்னா அந்த பாடலை பாடிய சிங்கர் மகாலிங்கம் அவர்களே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கையில் மகாலிங்கம் அவர்கள் அந்த ஒரு ஷோக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கும் போதே அபிஷேகா அவர்கள் கருப்பு பட பாடலை எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. அவங்க இந்த ஒரு பாடலை பாடும் போதே ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிருந்துச்சு. சொல்லப்போனால் மகாலிங்கம் அவர்களே எக்ஸைட்மெண்ட் ஆகி நேரடியாக ஸ்டேஜுக்கு போய் அபிஷேகா கூட பாடியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் அபிஷேகா அவர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் தான் அபிஷேகா முதல் பரிசையுமே வின் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகா முதல் பரிசை வின் பண்ணதுக்கு அப்புறம் மகாலிங்கம் அவர்கள் அவங்கள பர்சனலாக அவரோட ரூமுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அபிஷேகா அவர்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ஜெயிச்ச கப்போடையே மகாலிங்கம் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அண்ட் அப்போ உண்மையிலேயே அவர் வந்து மனசார பாராட்டியிருக்காரு. இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். நான் பாடும்போது அதில் உள்ள டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த பாடலை நீங்கள் அவ்வளோ நேர்த்தியாக பாடியிருந்தீங்க. அதுவும் இவ்வளோ சின்ன வயசில் பாடியிருந்தீங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை சூர்யா சார்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த ஒரு வீடியோவை நான் அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சூர்யா சாருமே கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சூர்யா சாருக்கு சிங்கர் வந்து கால் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் சூர்யா சாருமே அபிஷேகா மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சமீப காலமாகவே உங்கள் பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கெஸ்டர் தான் சூர்யா சார் வந்து அபிஷேகாவிற்கு கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபிஷேகா விஜய் சாரோட பாடலை வந்து எடுத்து பாடியிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக விஜய் சாரை எப்படியாவது மீட் பண்ணுவோம், இல்லை விஜய் சார் கூட காலையாவது பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அது நடக்கலை. பட் கருப்பு பட பாடலை எடுத்து பாடியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சூர்யா சாரே கால் பண்ணி ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக அபிஷேகா அவர்களுக்கு அன்றைக்கி டபுள் ட்ரீட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயங்கள் அபிஷேகாவுக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் அபிஷேகா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் இருந்த இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் இதை எல்லாத்தையும் முறியடிச்சு இன்றைக்கி அபிஷேகா ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.